வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் 1 மணி நேரம் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு விடை காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் மசோதா ஒன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அது சட்டமாக்கப்பட இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி எந்தவித ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் வராத வகையில் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏராளமான பல லட்சம் பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் உணர முடிகிறது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே ஒரு ஆணையம், அதற்கான மசோதா ஒன்று கொண்டு வரப்பட இருக்கிறது. இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்ற அளவிலேயே நாம் இதை விவாதிக்க இருக்கிறோம். சிறிய அளவிலான கட்டிட தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான தொழில் அதிபர்களை இது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்து ஒருபுறம் வைக்கப்படுகிறது. சிறு அளவில் மிகச்சிறிய அளவிலே இந்த தொழிலில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை இது பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்து ஒருபுறம் வைக்கக்கூடிய ஒரு சூழலில், மறுபுறம் இதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்படும், தரமான ஒரு சேவையை அவர்கள் பெறுவதற்கு ஒரு வழிவகையை செய்யும் என்ற அளவிலே இதை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு ஹென்றி, அகில இந்திய ரியல் எஸ்டேட் நிலத்தரகர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். திரு ராஜேஷ், கிரியா அமைப்பின் தலைவர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு கண்ணன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஹென்றி, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மசோதாவை குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த சுற்றுக்குள் விரிவாக விவாதிக்கலாம். அடிப்படையில் உங்களுடைய கருத்து. அதாவது சார், இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் திருத்தல் மசோதா ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு மசோதா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த திருத்துதல் மசோதாவில் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டெலீட் பண்ணிவிட்டு இவங்க புதியதாக சில விஷயங்களை அப்டேட் பண்ணுறதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா அந்த விவகாரத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இது சாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே சாதகம்தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75% பாதகங்கள் ஏற்படுகிறது, 25% தான் சாதகம் இருக்குதா மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 25% மக்களுக்கு சாதகம், 25% தான் கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் லாபம்னு நினைக்கிறீங்களா? கட்டுமான தொழிலில் முதல்ல யார் சார் செய்கிறாங்க? மக்கள் தானே சார் செய்கிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த கட்டுமான துறையிலே டோட்டல் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வாடிக்கையாளர் ஆகும். நான் ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறேன், எனக்கு இதில் அதிக லாபமா உங்களுக்கு அதிக லாபமா? இந்த மசோதாவின் மூலம் யாருக்கான சாதக பாதகங்கள் அதிகங்கிறத நான் கேட்குறேன். அதாவது சார், ரியல் எஸ்டேட் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. கட்டுமான தொழிலாளர்கள்லேருந்து இந்த கட்டுமான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நபர்கள்லேருந்து இன்ஜினியர், சர்வேயர், பிளானர், ஆர்கிடெக்ட், இது போல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் கட்டுமான பொருட்களின் மேனுஃபேக்சரிங்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து அதை பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த டோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா டோட்டல் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 25% பேர் மக்கள் தொகை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் மசோதா கொண்டு வரதுனால 25% தான் கட்டுமானர்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர 75% பாதகமாக தான் கட்டுமான துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது பாதகமாகத்தான் இருக்கும். ராஜேஷ், உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ரேரா இப்போது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இப்போது கேபினெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி 2013லேயும் யூபிஏ கவர்மெண்ட்டில் இது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதை பார்லிமெண்ட்டில் ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது கண்டிப்பாக நிறைய நல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2013 இருந்த பில்லோட இந்த பில்லை நல்லது பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். இப்போது நம்ம இந்த இது பேசுகிறப்போ ஒரு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன லாபம் கிடைக்க போகுது, ஒரு ரியல்டர் இல்லை ஒரு டெவலப்பர், ஒரு பில்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை லாபம் கிடைக்க போகுது, அது பற்றி நம்ம பேசணுன்னா இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டரில் கூட ஐஆர்டிஏ கிடையாது.
எல்ஐசி மட்டும்தான் இருந்தது இந்தியா பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஐஆர்டிஏ வந்தது, ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே, நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. ஸோ எப்பயுமே ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர் வர்றது எல்லாருக்கும் நல்லது. ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தீங்கன்னா அது வந்து எல்லாரையும் பெனிஃபிட் தான் ஆக போகுது. ரெகுலேட் பண்ணுவதன் மூலமாக வளர்ச்சிக்கு தான் இப்போ நீங்க விவசாயம் அப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் தொழில்ல வந்து மேக்ஸிமம் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் அவரும் அதே தான் சொல்றாரு. ஸோ இப்போ நீங்க அது பாக்குறப்ப இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் இல்லாம இருந்தது இவ்வளவு வருஷமா. ஸோ அது வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருப்பதா அடுத்த சுற்றுல இன்னும் விரிவாகவே விவாதிக்கலாம். திருக்கண்ணன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அடிப்படையில் இந்த மசோதா தாக்கல் செய்ய இருக்கிற மசோதா வந்து மக்களுக்கு விரோதமானது. குறிப்பாக வீடற்ற நடுத்தர மக்கள் வீடு வாங்குவது என்று யோசிக்கிற போது இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தடையாக அமையும். ஏன்னா இது வந்து ஒரு பெரும் முதலீடு போடக்கூடிய நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு பில்லாக அமையும். நண்பர் ஹென்றி சொன்ன மாதிரி இது வந்து சிறு முதல் போட்டு அதில் கட்டுமான பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமான ஏஜென்சியை இது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தான் இப்போ பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய திருத்தங்களில் மிக முக்கியமான சரத்தாக இருக்குது என்பது தான். இது மட்டும் இல்லை, கட்டுமான பணியில் வந்து இன்றைக்கி இவங்க திறந்து விடக்கூடிய இந்த ஏற்பாடு, இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்கிற பெயரில் மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும், மொனோபோலி மட்டும்தான் நிற்க முடியும். எனவே வந்து ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இது இருக்கிறது என்கிற வகையில் பார்க்க வேண்டியது நல்லது. நம்ம அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட நம்ம இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இடங்களில் கட்டுமான நிறுவனங்களிடம் சென்று கிராமங்களிலெல்லாம் வீடு கட்டக்கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய போக்குங்கிறது மிக மிக குறைவு. கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மேஸ்திரியை பார்க்குறாங்க, அவர் வர்றாரு, இந்த இடத்துக்குள்ளே இவ்வளவு கட்டலாம், உங்களுக்கு தேவையான ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, இந்த மாதிரியான வடிவமைப்போடு ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான இது. அவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்சியாக செயல்படக்கூடிய ஒரு போக்கெல்லாம் எழுப்பி வைக்கிறது. இப்போ அவர்களுக்கு பெரிய அளவில் கல்வி அறிவு இருக்காது, அனுபவ அறிவை மட்டுமே கொண்டு அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய மசோதாக்களில் இருக்கக்கூடிய சில சரத்துக்கள் பெரு நிறுவனங்கள் மட்டுமே அதில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெருவாரியாக இருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாத இந்த தொழிலில் அனுபவத்தின் மூலமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இதை உங்களால் மறுக்க முடியுமா? நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு லாங் ரன் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டர்லேயும் எல்ஐசி இருந்தப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் இந்தியாவில் வராமல் இருக்கிறச்ச நிறைய இன்ஃபர் ஆகிறதுக்கு சாரி, பட் இப்போ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து பேசுங்க, ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியாக எடுத்து பேசுகின்ற பொழுது இன்சூரன்ஸ் துறையில் அந்த வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தனி நபர்கள் யாரும் அதில் ஈடுபடுறது கிடையாது. இப்போ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிறுவனமாக ஏற்கனவே அது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஈடுபட்டு இருந்தக்கூடிய ஒரு வணிகம். அதில் ஒரு சிறு குழுவாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ யாரும் அந்த வணிகத்தை செய்யலை. இப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதிலும் அந்நிய முதலீட்டுக்கான எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறது சாதாரணமாக இன்றைக்கி படிச்சுட்டு ஒருத்தர் ஒரு இளைஞர் கிராமத்தில் சுற்றிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, 4 தொடர்பு இருக்குது, அவர் நல்லா பேசுவார், ஒரு 2 வீலர் இருக்குன்னா அவரால் ஈஸியாக ரியல் எஸ்டேட் துறையின் மூலமாக தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மசோதாவின் மூலம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அந்த தொழில் தெரிஞ்சவங்களுக்கு இது எதுவுமே பாதிப்பு கண்டிப்பாக நடக்காது. எதுக்குன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் தொழில் பண்ணுங்கள், பட் நீங்கள் தொழில் பண்ணுறச்ச நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஜென்யூனிட்டி, ஒரு லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்யூன் ரியல்டர்ன்றது ஜனங்களுக்கு கூட தெரியப்பட வரும். ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரை ஒரு ஆர்கனைஸ் செக்டர் ஆக்கணும்னா இந்த மசோதா மூலியமாக தான் பண்ண முடியும். நிச்சயமாக முடியுங்கிறீங்க. நிச்சயமாக நான் அது தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜெனூனாக இருக்கும் அப்படிங்கிறதுல அடுத்த தளத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக உருவாகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி இந்த துறையில் நீங்கள் ஈடுபடுகிறதன் மூலமாக
பல நிறுவனங்களுடைய தொடர்பு, மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தொடர்பு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலம் தொழிலில் பரஸ்பர பரிமாற்றங்கள், பரஸ்பர அறிமுகங்கள் கிடைக்கும். மேலும் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்வதற்கும் கூட இது உதவும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. இது குறித்தும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரியல் எஸ்டேட் மசோதாவின் சாதக பாதகங்கள் என்ன, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ரியல் எஸ்டேட் மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? இந்தியாவில் லட்சக்கணக்கானோர் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை எந்த அளவிற்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது இதில் ஏதாவது பாதகமான அம்சங்கள் இருக்கிறதா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதன் முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரான திரு ராமநாதன் நம்மோடு இணைகிறார். அவரோடு இணைந்து விவாதித்துக் செல்லலாம். வணக்கம் சார். சற்றே தாமதமாக வந்தாலும் இனிதே வரவேற்கிறோம். இந்த மசோதாவினுடைய சாதக பாதகங்களாக நீங்கள் நினைப்பது எது? நிச்சயமாக பாதகம் எதுவுமே இருக்காது, ஏன்னா மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா. சாதகம்னே வச்சுக்கலாம். உங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? அதாவது எல்லாருமே இன்றைக்கி ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டில் சென்னை மாநகரத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வக்கீல் தொழில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் பாதி பேர் ரியல் எஸ்டேட் பார்க்குறாங்க வித்தவுட் எனி ரெஜிஸ்ட்ரேஷன். ரியல் எஸ்டேட் தொழிலை முழுமையாக 24 மணி நேரமும் செய்பவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் ஒரு பாதுகாப்பும் கூட இல்லாமல் இருக்கு. அவங்க என்ன, நான் வந்து தரகர்கள் சங்கம் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்களே தவிர அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஒரு மீடியேட்டராக அவர்கள் வந்து நில உடைமையாளர்களையும் வாங்குபவர்களையும் அவங்க வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள மீடியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் என்ன இருக்கிறது? அரசாங்கத்தினுடைய அங்கீகாரமும் அவர்களுக்கு வேண்டும். மற்றவர்கள் அந்த தொழிலை வந்து யார் செய்தாலும் கூட அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க, அதாவது கமிஷன் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று இருந்தது. அதாவது எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் எல்லாருமே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாம் என்று இருந்ததை மாற்றி இன்றைக்கு வந்து நில தரகர்கள் சங்கம், இந்த மீடியேட்டர்கள் அவர்கள் ரிஜிஸ்டர் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா நியாயமாக தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து விட்டதுன்னா நிலைக்க முடியும். இல்லைன்னா நியாயமாக தொழில் செய்யாதவங்க யாருமே, ஏன்னா எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் அநியாயமாக தொழில் செய்கிறவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி அதுக்கான வரையறையா நீங்கள் குறிப்பிடுறது இது இந்த மாதிரியாக இந்த தொழிலை இப்படி செய்வது அநியாயம் அப்படிங்கிறதுக்கான வரையறை என்ன? இப்போ ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது டாக்குமெண்ட் ரைட்டர் இன்னைக்கு கையெழுத்து போடணும், அல்லது வக்கீல் டிராஃப்டட் பை ஆவணம் தயாரிப்பு அப்படின்னு சொன்னால் ஆவணம் தயாரிப்பு இன்னைக்கு வக்கீல்கள், இன்னைக்கு வக்கீல் நோட்டரி பப்ளிக் வேண்டாம், வக்கீல்கள் கையெழுத்து போடணும்னு இருக்கு. மீடியேட்டர்ஸ் இருந்தால் அவங்க வந்து அந்த ஆவணம் இன்னார் மூலமாக இது மீடியேட் செய்யப்பட்டது அப்படின்னு நாளைக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு பேர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க? எவ்வளோ பேர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு வந்து எல்லாருமே ரியல் எஸ்டேட், எல்லா அரசியல்வாதிகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, வக்கீல்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, டாக்டர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. பண்ணலாமான்னா சட்டப்படி பண்ணக்கூடாது. வக்கீல்கள் வந்து வக்கீல் தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும், வேற தொழில் செய்ய முடியாது. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒரு மீடியேட் பண்ணுவதால் அவர்களுக்கு உண்டான கமிஷன் கிடைக்கிறதே தவிர அது யாருக்கு பாதிப்பு? அண்ணன் சொன்னாங்க, ஹென்றி அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த தொழிலை முறையாக செய்யக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த தொழிலை அவங்களுக்கு லாபம், உண்மையிலே அவங்களுக்கு லாபம் தான். அது உங்களை போன்றவர்களுக்கு அது லாபம் தாங்கிறாரு. ஒரு வழக்கறிஞரோ அல்லது வேறு யாரோ அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு போக்கும் முழு நேரம் அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அந்த தொழிலை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு இந்த மசோதா ஒரு வரம் தான், பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. அதாவது சார், யார் இந்த தொழிலில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மசோதாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இன்னார் தான் இந்த தொழிலை செய்யணும். இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, ஏன் அவர் இதில் பதிவு பண்ணக்கூடாதா? ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, அவர் இதை பதிவு பண்ணக்கூடாதா? சாதாரண சாமானிய மக்கள் இருக்காங்க, அவங்க இதில் பதிவு பண்ணக்கூடாதா? அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், விதிமுறைகள் வந்து இதில் வைக்கப்பட்டிருக்குதா? உண்மையிலேயே நிலத்தரகு தொழிலாளர்களோ அல்லது கட்டுமானர்களோ பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த விதியை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தக சங்க கூட்டமைப்பின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் மிக குறிப்பாக இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய எந்த ஷரத்துக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களை பாதிக்கும் நீங்க அச்சப்படுறீங்க? மகிழ்ச்சி. அதாவது சார், ஒரு நிலத்தரகு தொழிலாளர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஆத்தரைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு கார்டு கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் ராமநாதன் சார் அண்ணன் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, நிலத்தரகர்களுக்கும் ரியல் எஸ்டேட் வர்த்தகர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும்.
அவங்களுக்கு வந்து உரிய கமிஷன் வந்து இவ்வளோ நாள் ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு, இனிமேல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு சொல்கிறாரு. இவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒரு ஆத்தரைசேஷன் தான் கிடைக்குமே தவிர இந்த டீலிங் இவங்க முடிச்சாங்க அப்படின்ற ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய சரத்துக்களை இப்போ ஒரு பத்திரப்பதிவின் மூலமாக இந்த டீலிங் இவங்க தான் முடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த டீலை கன்ஃபர்மேஷன் பண்ணன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதான் யூ ஆர் த செல்லர், யூ ஆர் த பையர். இரு நபர்களுக்கு வந்து ஒரு தரகர்ன்ற ஒரு, ஏன்னா கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் 20 பிரிவுகள் இருக்கு. அண்ணன் ஒரு பிரிவு மாத்திரம் பற்றி பேசுறாரு. அந்த பிரிவுக்கு நான் விளக்கம் கொடுத்து அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும். நான் ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் பேச இருக்கிறேன். ஒரு நிலத்தரகு தொழிலாளர்னு வச்சுக்கோங்க, வாங்கக்கூடியவர்களையும் விற்கக்கூடியவர்களையும் பாலமாக இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு கருவியாக ஒரு மீடியேஷன் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலத்தரகு இருக்குது. இவர்தான் இவர்கள் இருவரையும் இணைத்தார். இவர்தான் இந்த நிலத்தரகு தொகையை பெற்றுக்கொள்வதற்கு சரியானவர், அங்கீகரிக்கப்பட்டவர், தகுதியானவர் என்று யார் நிர்ணயிக்க முடியும்? வாங்குபவரோ அல்லது விற்பவரோ மனசாட்சிக்குட்பட்டு நமக்கு, அதாவது இன்றைக்கு எங்கேயோ இருப்பார், ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரி, இந்தியாவிலே இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இந்த நிலத்தரகு தொழில் ஈடுபடக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இப்போ நிறைய அட்வான்ஸாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வளர்ந்து வந்ததுனால, தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வந்ததுனால இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே இந்த இடம் வந்து இந்த விற்பனைக்கு வந்து போகுது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தரகர், இந்த ஏஜென்ட், இந்த கன்சல்டன்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங் முடிச்சதுக்கு நீங்க சொல்றது கிளைம் பண்றதுக்கு தகுதியானவர்னு சொல்லி எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அதுதான் நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது வக்கீல், நீங்க ஏமாற்றங்களை குறித்து சில இடங்களில் அதை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பிரிவு. இது ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு முன்பாக மட்டும் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கமிஷனுக்கான ஏமாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப தொழில அதை வந்து இந்த மசோதா வருவதனால் புதிதாக ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சித்தரிக்க முடியாது. தரகர்களை வந்து அவங்க அங்கீகரித்து அவங்களே ஒரு தொழிலாளர்களாவோ அல்லது ஒரு கன்சல்டன்ட்டாவோ என்ன அன்ஆர்கனைசிங் செக்டரை வந்து அவங்களை ஆத்தரைஸ் பண்ணுறது வந்து மகிழ்ச்சி தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லி இன் டெப்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுமானம் இருக்கிறாரு. நான் இப்போ பில்டர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறேன். அதனால் ஒரு கட்டுமானம் இருக்கிறாரு. அதில் என்ன சரத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல போயிட்டு பதிவு பண்ணணும், இந்த ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணணும். மாநிலத்துக்கு ஒரு ஆணையம் வந்து நிச்சயமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த என்ன லேஅவுட்டோட ஸ்கெட்சு, அவங்க போட்டிருக்கக்கூடிய பிளானு, ஸ்கீம், டிராயிங், எலிவிஷன், ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட், இது போன்ற அத்துணை விஷயங்களையும் ஒரு எஸ்டிமேட்டோட ஆணையத்தில் பதிவு பண்ணணுன்றாங்க. ஏற்கனவே ரியல் எஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ், டிசிஆர் ரூல்ஸ் இருக்கு, யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு, வரன்முறைப்படுத்துறதுக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு, டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்கு, டிடிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து நீங்க பண்றீங்க, ஓகே, யூனியன் அப்ரூவல் இருக்கு, முனிசிபாலிட்டி அப்ரூவல் இருக்கு, டவுன் பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கு. இது போன்ற பல செக்டருங்க வந்து ஏற்கனவே அங்கீகாரம் கொடுப்பதற்கு இருக்குது. ஆனால் இது ஒட்டு மொத்தத்திலையும் அங்கீகாரம் வாங்கி ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஓஎஸ்ஆர் ஃபீஸ் 10% பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. 50 லட்சத்துக்கு மேலே உள்ள கட்டிடங்களுக்கு ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இது விற்கிறாங்கன்னு வச்சுங்க, டிடிஎஸ் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சார். நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவதில் எங்கே சிக்கல் வந்து விடுகிறது சார். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே டாக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் 50 lakhs ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க சார். உங்களுடைய கேள்வியா வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னன்னா, இது எல்லாம் இருந்தோம் திரும்பவும் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ அப்ரூவல் ஃபீஸை கேன்சல் பண்ணிடலாம். ஒழுங்குமுறை ஆணையத்திலேயே நம்ம வந்து ஃபீஸ் கட்டிடலாம். நம்ம ராமநாட்டை கேட்போம். வர அதுக்கு முன்பாக ராஜேஷ், இப்போ நீங்கள் ஐஆர்டிஏ பற்றி இங்கே குறிப்பிட்டீங்க. ஐஆர்டிஏ மாதிரி ஐஆர்டிஏ எப்படி இன்சூரன்ஸ் துறையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்ததோ அந்த மாதிரி இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது ஐஆர்டிஏவில் நீங்கள் ஒரு தனியார் ஆயில் காப்பீட்டு நிறுவனமாக இருந்தாலும் கூட அதில் ஒருத்தர் முகமராகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஐஆர்டிஏல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். ஐஆர்டிஏல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் முகவராக முடியும். இப்படி முகவராகின்ற பட்சத்தில் ஒரு பாலிசி அவர் பிடிச்சி கொடுத்தாலும் அவருக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இங்கே புகுத்தப்பட்டால், நான் தான் கேட்டேன், பெரும்பாலான முகவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அடிப்படையில் எழுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான கமிஷன் குறித்து அங்கே ஒரு பாலிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 35% அப்படின்னு ஒரு கமிஷன் வச்சுருக்காங்கன்னா இங்கே அந்த மாதிரியான கமிஷனை யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? அரசே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா?
அல்லது இந்த ஆணையம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குமா? அந்த ஃபிக்ஸ் பண்ற தொகை அப்படிங்கிறது எல்லா இடத்திற்கும் பொதுமைப்படுத்த முடியுமா? இப்போ ஒரு தரகர் சாதாரணமாக இப்போ ஒரு பையர்ட்டையும் செல்லட்டையும் பேசுறாரு அப்படின்னா நிலத்தோட மதிப்பை பொறுத்து வாங்குறவங்க விற்கிறவங்களுடைய மதிப்பை பொறுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கிறது, தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான போக்கெல்லாம் இருக்குது. இங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை யார் ஒழுங்குபடுத்தும்? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வருது இல்லை? கண்டிப்பாக. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் கமிஷன்ன்றது நாங்கள் எங்கள் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரிஸ்கிரைப் கமிஷன் சார்ட் வச்சுருக்கோம் எங்கள் மெம்பர்ஸுக்கு. அந்த சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிரான்சாக்ஷன் முடிக்கிறப்போ கமிஷன் எங்கள் மெம்பர்ஸ் வாங்குறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி அது வந்து கவர்மெண்ட் எப்படி அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அது அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறோம். கமிஷன் வாங்க வேண்டியது எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறது அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக அது வந்து கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒருத்தர் அர்த்தமே இல்லாமல் போயிடுது இல்லையா? இப்போ ரெகுலேட் பண்ணுறாங்கனாலே நீங்கள் IRDA ரெகுலேட் பண்ணுது. அப்போ அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. LICயில் நீங்கள் ஒரு பாலிசி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன். நீங்கள் அதே வேறு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆயில் காப்பீட்டு நிறுவனத்துக்கு கொடுத்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன். எக்ஸாம் எழுதணும், ஒரு ஏஜென்ட் ஆகணும்னா அதுக்கான கல்வி தகுதி இது, ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கான கல்வி தகுதி இதுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இங்க அந்த மாதிரியான தகுதிகள் வரையறுக்கப்படுகிறதா? வரையறுக்கப்பட்டால் அதுல ஆக்ட்ல வந்து இப்போ வந்து அந்த மசோதா பாஸ் பண்றது பார்லிமெண்ட். பட் as far as அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் ஆயிடுறது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண போறாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோடைய ரெகுலேட்டர் தான் இந்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு அது உள்ள பர்சன்டேஜ் கமிஷன் பர்சன்டேஜ் ரியல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம், இன்னொரு ஸ்டேட்டில் வேற இருக்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேட் அது மாநிலத்தினுடைய. திரு ராமநாதன், நீங்கள் இதில் இந்த மசோதாவில் குறிப்பிட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் ஒரு கேள்வி. நீங்கள் கட்டடங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கான தொகையை பகுதியாக, அதாவது இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தவணையாக வசூலிப்பதற்கு இங்கே தடை இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்படுகிறது. பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது லோன் அடிப்படையில் இல்லை, வங்கி கடன் அந்த சார்பாக அல்ல, அவர் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை விற்பது, அந்த மாதிரியான சில செயல்பாடுகளுக்கு இந்த மசோதா தடை விதித்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படி இருக்கவே இருக்காது, நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படி ஏனென்றால் ஒரு ஃபீஸ் அந்த கட்டுமானத்திற்கு இப்போ அசிவாரம் போட்டால் இவ்வளவு பணம், அதற்கு மேல் முதல் மாடி கட்டினால் இவ்வளவு பணம் என்றுதான் இருக்க முடியுமே தவிர நானும் அதுதான் உறுதிப்படுத்தாம தான் அது ரைட் ஆர் ராங் நம்ம கேட்டலாம். இன்றைய ஊடகத்தில் அது குறைவா வந்து செய்தியை நான் வாசிக்கிறேன். பில்டர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை அவ்வப்போது பகுதியாக ரொக்கமாக பெற இந்த மசோதா தடை விதிக்கிறது. ரொக்கமாக பெற அப்படின்னு பகுதியாக ரொக்கமாக பெற, ரியல் எஸ்டேட் தொழிலில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்த முறை கொண்டு வரப்படுகிறது. ரொக்கமாக பெற, கரெக்ட், அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். ரொக்கமாக பெற, ஏனென்றால் செக்கா வாங்கிக்கலாம், அதுக்கு டிடியா வாங்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொக்கமாக பெற தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொக்கமாக பெற கருப்பு பணம் உருவாவதை தடுப்பதற்காக இந்த மசோதா. நீங்க சொன்னீங்க, அதாவது இதுக்கு கமிஷனை வந்து அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குமா அல்லது அரசாங்கம், அதாவது இப்போ பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு. ஒரு வக்கீல் வந்து பெயில் போடுறா, அதை வந்து பதிவு செய்யணும், வக்கீல்கள் போய் பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா பெயில் போடுவதற்கு இவ்வளவு ஃபீஸு, இவ்வளவு அப்படி பதிவு பண்ணுங்க. என்னுடைய கேள்வி, அவர் IRDA உதாரணம் காட்டி பேசுறாரு, நீங்க பார் கவுன்சில் உதாரணம் காட்டி பேசுறீங்க, IMA உதாரணம் காட்டலாம். என்னுடைய கேள்விங்கிறது, ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பெரும்பாலான பேர் அனுபவ அறிவுகளை மட்டுமே கொண்டவர்களாக இருக்காங்க. கலக்கேந்து இத்தனை அடிமை இந்த மாதிரி பேசத்தான் தெரியுமே தவிர அவர்களால் நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொறியியல் வல்லுநர்களாகவோ கல்வி அறிவு பெற்றவர்களாக அவர் இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கான ஒரு மசோதாவை இந்த மசோதாக்களோடு அல்லது இந்த விதிகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதுங்கிறது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது இருக்க வேண்டிய, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி அதுக்கு உண்டான கமிஷன்களை அரசாங்கம் பெற்றுத்தருமா அல்லது பிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு உண்டான ஃபீஸையோ ஒரு டாக்டர்களுக்கோ ஒரு வக்கீல்களுக்கோ ஃபீஸை வந்து ஒரு பெயில் போட்டா இவ்வளவு, கேஸ் நடத்தினா இவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முன்னாலெல்லாம் இருந்தது. ஆனால் அதை போல யாரும் வாங்கி கொள்வதில்லை. அதனால ஃபீஸை வந்து அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கமிஷன்களை 1% 2% ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாத இன்னொரு வரி வருகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. கட்டுமான நிறுவனத்திற்கும் வாங்குவோர்களுக்கும் இடையே ஒப்பந்த நடைமுறையை அமல்படுத்துவது அவசியம். மேலும் தகராறுகள் எழுந்தால் விரைவாக அதன் மீது தீர்ப்புகளை அளிக்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. தீர்ப்பாக கொண்டு அப்ப கமிஷனை தீர்மானிப்பதில் நாங்கள் தள்ளி நின்றுக்கிறோம்.
இல்ல ஒரு நிமிஷம். தகராறுகள் என்ன எழுந்தால் சொல்ல வராங்க? அதாவது கட்டுமானம் இப்போ ஒரு நில உடைமையாளர் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றார் அப்படின்னு சொன்னா அதை இப்போ அந்த யார் கட்டித் தருகின்றாரோ அவரோட தெளிவான ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளுங்கள், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல அது வந்து சரியானது தானே. ஏதாவது ஒரு நாளைக்கு கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடணும்னாலும் சரி, அல்லது இவர் கட்டி முடிச்சதற்கு பின்னாலே அந்த நில உடைமையாளரிடம் வழக்கு போட வேண்டும் என்று சொன்னாலும் கூட தெளிவான ஒப்பந்தம் இருந்தா அது வந்து சரியானது தானே. ரெண்டு பேருக்குமே அது பாதகம் இல்லாம இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா நான் வரேன் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட தொடங்க திருக்கண்ணன். நீங்க சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் வரவேற்கக்கூடியது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் சென்னை போன்ற பெரு நகரங்களில் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களால் கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படக்கூடிய வீடுகளுக்கு, கட்டிடங்களுக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி புறநகர்களில், கிராமங்களிலோ அல்லது மற்ற இடங்களிலேயோ சிறிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏஜென்சிகளுக்கு, நிறுவனங்களுக்கு இது எந்த அளவிற்கு சரியாக இருக்குங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் முதல் முன்வைத்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது தொடர்பான கருத்துக்களோடும் கூட ஒரு தொடரலாம். ரியல் எஸ்டேட் சட்ட திருத்த மசோதாவின் சாதக பாதகங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே இந்த மசோதா கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் கண்ணன். அது எந்த அளவிற்கு சரியான வாதம்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ரியல் எஸ்டேட் தொடர்பான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது. இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருக்கண்ணன் அவர் சொல்கிற ஒரு விஷயம், இது ஒழுங்குபடுத்துவதற்கான வழிவகைகளை செய்யும். அவர் சொல்கிறார், இது அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களை கூட அடுத்த கட்டத்திற்கு அவர்களை வளர்ப்பதற்கு இது உதவும். ஏன் இவர்கள் இந்த ஒரு வரையறைக்குள் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள்? ஒரு கேள்வி வருது. எல்லா மசோதாக்களும் அல்லது எல்லா ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது எல்லா காலத்திலும் தொடக்கத்தில் அது குறித்த ஒரு அச்சங்கள் இருப்பது இயல்பான ஒன்றுதான். அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சில உதாரணங்களை காட்டுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலா? இல்லை, அதாவது இந்த பிரச்சனையை நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவது என்கிற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த ஆணையத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுங்கிறது எப்போ வருது அப்படின்னு சொன்னால், ஏராளமான முதலீடுகள், ஏராளமான நபர்களினுடைய இன்வால்மெண்ட்டு, ஏராளமான முறையில் வேலை தன்மை என்பது இருக்குது. அந்த ஏராளமான நபர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் யாரும் பாதிக்கப்படாத பட்சத்தில் கொண்டு போனால் அது ஸ்ட்ரீம்லைன். ஆனால் இது வந்து ஸ்ட்ரீம்லைன் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை லைன் பண்ணி டெவலப் பண்ணுறது. அது மிஸ்டர் ராஜேஷ் தவே வந்து கரெக்டாக சொன்னார்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் என்பது முதலீட்டாளர்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் வந்து எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அது என்ன சொல்லுது, உள்ளடக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை, கட்டுமான பணிகளின் பல்வேறு விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறோம். குடிநீர் வசதி, அங்கே இருக்கிற பாதை, அங்கே இருக்கிற ரோடு, அங்கே இருக்கிற பல்வேறு விதமான ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்டு, இன்னும் கட்டுமான பணிகளை பல்வேறு வகைகளில் ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க. இந்தியாவில் சண்டிகர் நகரம் ஒரு மிகப்பெரிய அளவில் திட்டமிட்ட முறையில் செய்யப்பட்ட ஒரு நகரம். இந்த ஆணையம் என்கிற ஆலோசனை உருவாவதற்கு முன்னாடி செய்யப்பட்டது. இதுபோல் ஏராளமான கட்டுமான பணிகளை இந்தியா முன்னுதாரணமாக இருந்திருக்கு. இது எல்லாம் ஏராளமான சிறு முதலீட்டாளர்களை இணைத்து கொண்டு இருந்திருக்கு. இப்போ இங்கே பில்லு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருப்பதை அது கொஞ்சம் புதிய பேரில் ஓல்டு வைன் இன் த நியூ பாட்டில் என்று சொல்லுவதை தான் இவர்கள் திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கு சாதகமாக அப்படின்னு சொன்னால், நபருக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த இடத்துலையும் நியூ டெக்னாலஜி என்பது வரல. இங்கே ஸ்ட்ரீம்லைன் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வருது, இதை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். இப்போ ட்ராய் இருக்குது, இவங்க திரும்ப ட்ராயை சொல்ல மாட்டேன்றாங்க. தே ஆர் வெரி கான்சியஸ் அபவுட் இட். ட்ராய், டெலிஃபோன் அத்தாரிட்டி, டெலிஃபோன் இந்தியா அத்தாரிட்டி லிமிடெட், அந்த இந்தியா, அது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அது வந்து பைசாவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வருவதற்கான, வாடிக்கையாளர்களுக்கு இதுதான் இருக்கணும் என்று சொல்லுவதற்கான விஷயம். இங்கே வாடிக்கையாளர்களுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இல்லை. இங்கே தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற சிறு முதலீட்டாளர்களை ஐசோலேட் பண்ணி பெருமுதலீட்டாளர்களை மேம்படுத்துவதற்கான தன்மை. நான் ரெண்டு பேர்ட்டையும் அதை கேட்டது, அவர்கிட்ட கேட்டு அதே கேள்வி தான் ஓட்டி கேட்குறேன். அதற்கான சரியான ஒரு பின் பாயிண்டா நீங்கள் ஒரு சரத்தை நீங்கள் அதுதான் நான் வந்து அவர் தொழிலில் இருக்கிறார், அவர் அனுபவத்தோட சொன்னார். என்ன சொன்னார், நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது பேங்க் போக முடியாது, வேற வழியாக போகணும் அப்படின்னு. பேங்க்குக்கு போய் வருவதன் மூலம் மணி டிரான்சாக்ஷன் ஓகே, வெல் அண்ட் குட், வரவேற்கலாம். இப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இன்றைக்கி டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால் போட்டியில் தான் டெவலப் ஆகுது.
இப்போ போட்டியில் டெவலப் ஆகிற போது இந்த போட்டிக்கு அந்த தொழிலில் இருக்கிற அத்துணை பேரையும் ஒரு அரசு என்கிற முறையில் அரசு பாரபட்சம் இல்லாமல் நடத்தணும். இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. நான் வந்து டிரான்சாக்ஷனை பிளாக் மணியை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம், உண்மையிலே வரவேற்கலாம். டிரான்சாக்ஷன் தேவை, டிரான்ஸ்பரன்சி தேவை. அது வந்து பிளாக் மணி வெளியே கொண்டு வரதுக்கான விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் பேசிக்காக கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டெவலப்பான ஒரு ஆளையும் சாதாரண நோஞ்சானையும் ஒன்றா ஓட விட்டீங்க அப்படின்னா யார் ஜெயிக்க முடியும்? இங்கே டிரான்ஸ்பரன்சி எங்கே வருது? அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கான ஒரு சாதகமான தன்மையை உருவாக்க பெரும்பான்மை மக்களை பாதிக்கிறது எப்படி நீங்க நீங்க ரைட் அவர் ஒரு விஷயத்தை போராட்டத்துக்கு வளர்ச்சிக்கானது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நோஞ்சானையும் நொண்டியும் ஒண்ணா ஓட முடியாது கேள்வி கேட்டீங்க. பின் பாயிண்டா என்ன ஷரத்து? இது வந்து இந்திய முதலீட்டாளர்களையும் சாதாரண கட்டுமான தொழிலாளர்களையும் எந்த விதத்திலே வல்லுநர்களையும் பாதிக்க அதே பின் பாயிண்டா உங்ககிட்டயும் கேட்டுறேன். என்னுடைய கேள்விங்கிறது, இதுல எழுத படிக்க தெரியாது, கையெழுத்தே போட தெரியாது ஒருத்தர் சிறிய அளவில் தன்னுடைய இந்த வணிகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது கட்டுமான தொழிலாளர் இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். அவர் இதில் எப்படி தன்னை இணைத்து கொண்டு இந்த நிறுவனங்களோடு நீங்கள் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த விதிகளை எல்லாம் தனக்கும் பொருத்தி பார்த்து கொண்டு அவர்களுக்கு இணையாக வேகமாக ஓட முடியும்? தாராளமா. இன்னைக்கு வந்து நீங்கள் கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்களையோ அல்லது கட்டுமான தொழிலே ரியல் எஸ்டேட் தொழிலே ஈடுபட்டிருக்கிறவங்கள சொல்றீங்க. கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு இருக்கு. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் எவ்வளவோ படிநிலையில் கீழே இருக்காங்க. அவங்கெல்லாம் கட்டுமான தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் சென்னையிலிருந்து கட்டுமான தொழிலாளர் சங்கத்தையும் நம்ம இதையும் அடிப்படையில் ஒப்பிடவே முடியாது. இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அதுக்கு சொல்லல. அதாவது ஒரு அமைப்பு என்று சொன்னால், ரெகுலேட்டரி பாடி என்று சொன்னால் அவர்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் இணைக்கவே இல்லை. என்னுடைய கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க திரு ராமநாதன் திருப்பி வரேன். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக ரொக்கமாக பணம் திருப்பி கொண்டு போக வேண்டாம். கருப்பு பணத்தை ஒழிப்பு தொழிலாளர்களுக்கு என்று ஒரு அமைப்பு வந்த வர கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக ரொக்கமாக பணம் கைமாறுவது இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறீங்க. மனசாட்சிப்படி சொல்லுங்கள், கருப்பு பணத்தை ஒரு சிறிய அளவில் தொழில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ரொக்கமாக கைமாற்றுவதற்கு செக்கு பேங்க் போகக்கூடிய அளவிற்கான கல்வி அறிவோ அல்லது அதற்கான அனுபவமோ இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் கருப்பு பணம் உருவாகுமா? அல்லது கட்டுமான தொழிலில் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நீங்கள் சொன்ன இந்த சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு செக் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒருவரால் கருப்பு பணத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த அறிவும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு அதிகம்? நீங்கள் சொன்னது பாருங்க, மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களால் தான் கருப்பு பணம் உருவாகும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அவங்களை ரெகுலேட் பண்றதுக்கு தான் இந்த சட்டமே தவிர அதுல இவங்க சிக்கிக்கிறாங்க இல்லையா? அதுதான் கேக்குறேன். அதுல இவங்களும் சிக்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல. சிக்கிக்குள்ளது இல்ல. நான் வந்து தெளிவா என்ன சொன்னேன்னா, கட்டுமான தொழிலாளர்கள் இந்த சட்டத்தில் வருவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அவர்களுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி, அந்த அமைப்பு வாரியம் வந்த பொழுது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எப்படி தங்களை இணைத்துக் கொண்டார்களோ அதே போல அந்த சமூக பாதுகாப்புக்காக ஒரு வாரியம் கொண்டு வந்த பொழுது எப்படி அவர்கள் அந்த வாரியத்தில் இணைத்துக் கொண்டார்களோ, அவர்கள்லாம் இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களை விட கீழான நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இணைத்துக் கொள்றாங்க. அதனால ஒரு கட்டுமான தொழிலிலே ஈடுபடுபவர்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான பணத்தை ஒரு லட்சமோ ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு ரெண்டுக்கும் நீங்க இந்த சம்பந்தம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லிட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கட்டுமான திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் வாங்குபவர்களில் 3/2 விழுக்காடு பேர் அந்த மாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டாலே தவிர கட்டுமான நிறுவன திட்டங்கள் மாற்றங்கள் கொண்டு வர முடியாதுங்கிறீங்க. 3 பேர்ல 2 பேராவது சரின்னு சொன்னாதான், வாடிக்கையாளர்கள் சரின்னு சொன்னாதான் அதை கொண்டு வரவே முடியும் அப்படிங்கிறீங்க. இது அப்படியே இந்த மாதிரியான 3/2 பங்கு அப்படிங்கிறத அந்த பக்கம் நான் சொல்றது நில சீர்திருத்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வருகின்ற பொழுது அதில் இதற்கு எதிர்மறையாக சில திருத்தங்கள் அங்கே வந்து இன்னைக்கும் கூட 50 விழுக்காடு அப்படிங்கிறத 70 விழுக்காடு என்றெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு போக்குங்கிறதுல 70 விழுக்காடுங்கிறத 50 விழுக்காடாக குறைக்கிறதுங்கிற ஒரு போக்கு இருக்குல்ல. இது எப்படி எனக்கு புரியல. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி அதுதான் அவர் கேட்கிறாரு. பெருநிறுவனங்களுக்கு ஆதரவுங்கிறத அங்கதான் கொண்டு வரும். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அதனுடைய ஒரு நீட்சி தான் இது. அதுக்கு சாதகமான ஒரு இது. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, பல நீர்ப்பாசன திட்டங்கள் 700க்கும் மேற்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் இந்த மாதிரி ஒரு 10% பேர் நிலம் கொடுக்காததால நிறைவேற்ற முடியல. இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே நிறைவேற்ற முடியல.
எல்லா திட்டங்களுமே நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு வழிப்பாதைக்கு இடம் கிடைக்காமல் ஒரு 10% பேர் 5% பேர் இடம் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த 70% என்ற கட்டுப்பாட்டால் பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகிறது. இன்னும் அதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த நிலை இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம். அதாவது அப்ரூவல் வாங்கணும்ங்கறத சொன்னாரு பிரதமர் நரேந்திர மோடி தெளிவா நில ஆர்ஜித சட்டத்துல சொன்னாங்க, முதல்ல தரிசு நிலத்தை எடுப்போம், அரசாங்க நிலத்தை எடுப்போம். அது வேற சப்ஜெக்ட். நான் ஒரு கோட் பண்றதுக்காக தான் கேட்டேன். ஒரு கோட் பண்றதுக்காக தான் கேட்டேன். அது சொல்றேன். அந்த மாதிரி விவசாய நிலங்களை பொறுத்த அளவில் இந்த அரசாங்கம் என்றைக்குமே அந்த மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. பார்வையில் சில சாதகமான அம்சங்கள் எவையெல்லாம் என்று படிக்கிறதோ அதெல்லாம் தான் எங்களை பாதிக்கிறதுங்கறாங்க அவங்க. இல்ல பாதிக்கல. அதாவது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நிமிஷம் அண்ணன் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியில இருக்கிறதுனால இந்த இப்படிதான் ஆதரவாக தான் கருத்துக்களை பதிவு பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல அண்ணன் பதிவு பண்றாங்க. உண்மையிலேயே மனசாட்சியோட நம்ம இங்கே பேசணும். இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சார் கவர்மெண்ட்டே 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு சார். எல்ஐஜி லோயர் இன்கம் கேட்டகரி, எம்ஐஜி மிடில் இன்கம் கேட்டகரி, ஹெச்ஐஜி ஹை இன்கம் கேட்டகரி, இப்படி 3 தரப்பாக பிரிச்சிருக்கும் பொழுது இப்போ அண்ணன் சொன்னார், நல்ல ஒரு பலம் உள்ளவனோட ஒரு நோஞ்சான் எப்படி ஓட முடியும்னு திரு கண்ணன் சார் வந்து சொன்னார். இது உண்மை. ஏன்னா மிகப்பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தோட சாதாரண சாமானிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு 2 பெட்ரூம் கட்டி கொடுப்பான்னு சொல்லி ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் தன்னுடைய விவசாய நிலத்தை விற்று காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எப்படி ரெகுலரைஸ் பண்ணுவீங்க, எப்படி பேங்க்குக்கு போவீங்க, எப்படி பணமாக அதை டிரான்சாக்ஷன் பண்ணாமல் செக்காக எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேட்டை போடும்பொழுது யார் வந்து ஆர்கிடெக்டு, யார் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, யார் எலிவேஷன் பண்ணக்கூடிய டிசைனரு, யார் கட்டுமானரு, யார் கான்ட்ராக்டரு, இது போன்ற ஒட்டுமொத்த விவரங்களையும் சேகரித்து இந்த நில மசோதாவுடைய ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிசைட் பண்ணும்பொழுது ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னால் உடனே அதை ரிலீவ் பண்ணணும்னா எப்படி முடியும்? 1. நம்பர் 2, வித்து போன நிலங்களுக்கு நீங்கள் இப்போ 3ல் 2% சொல்கிறீங்க. வித்து போன கட்டிடங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது வில்லாசி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். விற்று போன கட்டிடங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விதிமுறை பொருந்தும். விற்கவே இல்லை, ஒருத்தர் எப்படி முதலீடு போடுவான்? அனைத்துமே நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷனாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ப்ரைவேட் பார்ட்டிஸ் கிட்ட ப்ரைவேட் ஃபினான்ஸ் வாங்குறாங்க. அவங்க எப்படி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும்? நம்பர் 3, எல்லாமே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க. இதில் மட்டும்தான் கருப்பு பணத்தை ஒழிக்கணுமா? அண்டை நாடுகள் அயல் நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தாவே கருப்பு பணம் ஒழிஞ்சிடும். அதுக்காக இதில் ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். நான் ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு விஷயம் இல்லை சார், இதை ரெகுலரைசிங் பண்ணுறீங்க. முதல்ல நீங்கள் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிங்களா? அதை நீங்கள் வரன்முறைப்படுத்தினீங்களா? ஒரு எல்லா என்ஓசியோட ஒரு அப்ரூவல் பிளானை வந்து சப்மிட் பண்ணால் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே, வித்தின் 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் வரணும்னு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வித்தின் 12 மந்த்துக்குள்ளே வீடை கட்டி வாடிக்கையாளர்கிட்ட அந்த வீட்டை யார் வாங்குறாங்களோ அவங்களை ஒப்படைக்க முடியும். ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நீங்கள் அப்ரூவல் வரதுக்கே 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் சிஎம்டியில் போய் எத்தனை பேர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ரூவல் பிளான் வாங்கிடுறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லை சார், நான் முழுசாக பேசுகிறேன் சார். ஏன்னா இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது. திருப்பி உங்ககிட்டே வரேன். இந்த அளவிற்கான மறுப்பு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு வரேன். இப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அப்ரூவ் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ரூவ் வாங்குறதுக்கே இவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் 12 மாதத்திற்குள்ள ஒரு விஷயத்தை கட்டி கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் போகின்ற பொழுது அரசு அலுவலகங்களில் இந்த அனுமதியை பெறுவதற்காக மேலும் அதிகமாக லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலோ அல்லது மேலும் அதிகமாக அரசியல்வாதிகளோ அல்லது வேற யாரையோ அவங்களுடைய சிபாரிசு தேடி நாடி செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கோ தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு மிகச்சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டருக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. நீங்கள் ஒரு பக்கம் 12 மாதத்துக்குள்ள முடிக்கணுங்கிறீங்க, ஆனால் அனுமதி வாங்குவதற்கே 3-4 மாதங்கள் ஆகிறது. அப்போ அரசு அலுவலகங்களில் மேலும் 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 இது லஞ்சத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யாதாங்கிற ஒரு கோணத்தில் இதை எடுத்துக்க கூடாதா? இந்த ரேரா ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் அந்த பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ், ரியல்டர்ஸ் மட்டும் இல்லை. இதில் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்ரூவல் கொடுக்காம இருந்தால் கூட அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அந்த ப்ரொவிஷன் இருக்குது இந்த ஆக்டில். இஃப் எனி லோக்கல் பாடி அதில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் அந்த ஃபிக்ஸட் டைம்குள்ளே கொடுக்கலன்னா இந்த ரேரா ரெகுலேட்டர் வந்து அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த ப்ரொவிஷனும் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன், மௌலிவாக்கத்தில் ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது.
அது வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, 65 உயிருங்க போயிடுச்சு. அப்படியே லேபரர்ஸ் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, உள்ள அண்டர் கிரவுண்ட்லேயே போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்குதுன்னா சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் அது கேட்கறதுக்கு யார் இருக்காங்க சார்? அப்ரூவல் எல்லாம் பெரிய பட்டியலை கொடுத்தாரு. ஏற்கனவே ஒரு கட்டடம் கட்டுவதற்கு யார் யாரிடமெல்லாம் அனுமதி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு மாநகராட்சியில் தொடங்கி கிராம பஞ்சாயத்திலிருந்து ஒவ்வொருவரிடமும் அனுமதி வாங்கித்தான் அங்க அது கட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இந்த பில்டிங் கூட அனுமதி வாங்கி தான் சார், அப்ரூவல் வாங்கி தான் சார். ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், ரொம்ப எளிமையா அவங்க சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த நாளிதழ்களும் எந்த ஊடகங்களையும் யாரோ ஒரு கொத்தனாரோ ஒரு சாதாரண தொழிலாளியோ கட்டிய ஒரு வீடோ ஒரு அடுக்குமாடி கட்டடமோ விடிஞ்சதா ஒரு செய்தி வந்ததே இல்லை. மிகப்பெரிய இங்க சென்னை விமான நிலையத்துல தினமும் மேற்கூரை விழுந்துகிட்டே இருக்குது. பெரிய நிறுவனங்கள், நான் அதுக்காக ஒட்டுமொத்த பெருநிறுவனங்களையும் குறை சொல்வது அல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒரு ப்ராக்சிமிட்டி லெவல் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல என் மாமன் பையன், எங்க அக்கா பையன், என் மச்சின ஒருத்தன் கொத்தனாரா இருக்கிறான், ஒருத்தன் இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கான, அவன் மூலமாக கட்டக்கூடிய ஒரு சூழலின் மூலம் எனக்கு ஏற்படக்கூடிய நம்பகத்தன்மை பெரு நிறுவனங்களின் மூலமாக கிடைப்பது குறைவு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. அதோட ஒரே ஒரு கேள்வி, பிரச்சனை இல்ல மாமா பையனை வச்சோ கேட்ட கேள்வியோட நீங்க சொல்ல வேண்டிய பதில நான் நினைக்கிறது, அதாவது அவர் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த பில்லு வந்து எந்த வகையில மௌலிவாக்கம் போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு சார், ஒரு இந்த பில் பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்பர் இல்ல ஒரு பில்டர் அவங்க வந்து they are bound by all the provisions of the bill. அது வந்து சார் சொன்ன மாதிரி அப்ரூவலுக்கு ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க ஸ்டேஜ் வைஸு அந்த ப்ராஜெக்ட் உள்ள பேமெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் போகணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பில். ஏன்னா பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பில்டர்ஸ் பண்ணுறது இல்லை, பட் நடக்குது. ஒரே ஐடியா 10 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்டாக விற்குது, இன்னும் 5 ப்ராஜெக்ட் அப்படியே தூங்குது. பட் 5 ப்ராஜெக்ட்லேயும் வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அவங்க லைஃப் ஏர்னிங்ஸ் அதில் போடுறாங்க அந்த ப்ராஜெக்டில். ஸோ சரி இது குயிக்காக சேல் ஆகுதா, இது முடிங்க, இது முடிச்சுட்டு விற்றுருங்க. இவனை திருப்பதி மொட்டை மாதிரி சார் கொஞ்சம் எடுத்துட்டு சீவிட்டு உட்கார வச்சுடுங்க இந்த கஸ்டமரை. அவன் பாவம் பேங்க்குக்கு வட்டி கட்டின்னு இருப்பான். ஸோ அவன் வந்து தட் கஸ்டமர் இஸ் லூசிங். செகண்ட்லி இதெல்லாம் இது ரெகுலேட் பண்ணுங்கறீங்க, கண்டிப்பா ரெகுலேட் பண்ணுங்க. அப்படி ஒரு இது தெரியல. ஏன்னா சார் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அதோட இணைத்து இதை முற்றிலுமாக இதுல சில பாதங்கள் இருக்கிறது நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வணிகம் என்பது ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஆரம்பிக்கணும்னா கூட நம்ம அதுக்கு முறையா லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது சார் இன்னைக்கு. ஆனால் ரியல் எஸ்டேட்ல யாரை கேட்டாலும் ரொம்ப எளிமையா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒரு விசிட்டிங் கார்டு, எதை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்றது, அவங்களுடைய வருமானத்தை எப்படி கணக்கிடுவது, அதற்கான வரியை எப்படி வசூலிப்பது, அவங்களை எப்படி ரெகுலேட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ அதை ரெகுலேட் பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அதில் சில பாதகங்கள் ஒருவேளை நிச்சயமா இருக்கலாம். ஆனால் அதை முற்றிலும் தவிர்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அதாவது நான் திரும்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் ராமநாதன் சொன்ன மாதிரி வக்கீல் பண்ணுறார், வக்கீல் தொழிலில் சம்பளம் பத்தலை அப்படின்னு பண்ணுறது இல்லை. இது வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இடங்காட்டுற ஆளாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதில் வர முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு பெரிய மூலதனத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி விஷயத்தை அமலாக்கும் போது வந்து நிற்க முடியும். ஏன் இதை திரும்ப திரும்ப நான் குறிப்பிடுறேன்னா, அப்படி வந்தால் கூட ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன். நீங்க சும்மா ஒரு இடத்த காட்டுறாரு ஒருத்தர், இப்ப இருக்கிற அதே நிலைமையில் இப்பவும் பல இடத்துல இப்ப இவர் முழு நேரம் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். யாரோ ஒருத்தர் காட்டுறான்னா இவருக்கு ஒரு 30% கிடைக்குதுன்னா நிச்சயமா அவருக்கு அதில் ஒரு 5% அல்லது அது போய்கிட்டு தான் இருக்குது. அப்ப இது ரெகுலேட் பண்ணப்பட்டாலும் கூட அந்த பணம் என்பது அப்படி இயங்க கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கத்தான பணம் இருக்கிறது. பணமாக போகும், ரொக்கமாக போகும், அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா என்னவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உங்க அத்தை பையன் மாமா பையன் அவங்கெல்லாம் ஐசோலேட் ஆயிடுவாங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து மார்ஜினலைசேஷன் நடக்குமே ஒழிய மேல விஷயம் வந்து நடக்காது. நான் யூகத்தில் பேசல, பல தொழில்கள் நீங்க வந்து எல்லா தொழில்களும் எப்போ வருது, நான் திரும்பவும் கேட்குறேன். ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்பது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவது என்பது மார்ஜினலைஸ் பண்ணுவதற்காக சிறு முதலீட்டாளர்களை வெளியேற்றி பெருமுதலீட்டாளர்களை மட்டும் ரீட்டைன் பண்ணுவது என்கிற தன்மையில் மட்டும்தான் எல்லா காலத்திலும் நடந்திருக்கு.
நீங்கள் அனுபவத்தில் இல்லை நாங்கள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலமாக இந்த அனுபவத்தில் இந்த பெரிய கார்ப்பரேஷனை தவிர்த்து சிறு முதலீட்டாளர்களை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், ஏன் வந்து சில்லறை வர்த்தக விஷயத்தை பார்க்கலாம்? நீங்கள் இப்போ இந்த துறையில் நான் அவர்கிட்ட கேட்டு அதை கேள்வி தான் அவங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் அந்த துறையில் இருப்பவர் அப்படிங்கிற முறையில் யாரை கேட்டாலும் திரும்ப கூடிய பக்கத்தில் ஒருத்தர் டாக்டராகவே இருந்துட்டு இன்ஜினியராகவும் இருக்க முடியாது, வாத்தியாராகவே இருந்துட்டு இன்னொருத்தர். ஆனால் எல்லாராலும் ஒரு ஆசிரியராலும் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும், ஒரு மருத்துவராலும் ரியல் எஸ்டேட் பண்ண, யாரை கேட்டாலும் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. இவர்களுடைய வருமானத்தை எப்படித்தான் கணக்கிட்டுக் கொள்வது, இவர்களை எப்படி வரையறைப்படுத்துவதுங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நிச்சயமா அதற்கு இப்படி ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிறத நீங்க முற்றிலும் மறுக்க முடியுமா? நிச்சயமா சார், சட்டம் தேவை. சட்டத்தை நாங்கள் வந்து மறுக்கலை. ஆனால் யார் இந்த தொழிலில் ஈடுபடணும் அப்படின்றதுக்கு ஒரு வரன்முறைப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது தான். நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த நீங்கள் ஏஜென்ட்டை மாத்திரமே இந்த ஒரு பிரிவை மாத்திரம் பார்க்கக்கூடாது. ஏஜென்ட்டுக்கு வந்து இதில் ஒரு 5% கூட இல்லை, கிட்டத்தட்ட 95% வந்து அதர் செக்டர், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதர் செக்டரை பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் இன்டெப்த்து போனீங்கன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை பேங்க்கில் 3ஆம் நபர் பெயரில் டெபாசிட் பண்ணிடணும். அவங்களுடைய மெயின் முக்கிய பாயிண்ட். 70% கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை குறைச்சி 50% நாங்கள் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமானு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஒரு 100 கிச்சன் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, எஃப்எஸ்ஐ போட்டு ஒரு 100 கிச்சன் வாங்குறாங்க. 100 கிச்சன் வீடு கட்டும்போது 10 கிச்சன் தான் புக்கிங் ஆகுது. 10 கிச்சன் புக்கிங் ஆகும்போது இவன் இருக்கக்கூடிய ஒரு 10 ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோர்ஸ் புக்கிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை வந்து 50% வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 90 ஃப்ளாட்ஸ் வந்து விற்காது. ஒருவேளை இவங்க கையில் பணம் இருந்ததுன்னு சொன்னால், இப்போ சார் சொன்னார் 10% பேர் வந்து இந்த வியாபாரத்தை டைவர்ட் பண்ணி வேறு ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி முதலீட்டாளர்களுக்கு வந்து மொட்டை போடுறாங்கன்னு. நிச்சயமாக அது ஒரு 10% பேர், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு 10% பேர் தவறு செய்யக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க, அதனால் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நியாயமாக நேர்மையாக 90% பேர் உணர்வுபூர்வமாக, ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் வீடு வாங்குறாங்க, தன்னுடைய தான் வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நிச்சயமாக இது ஒரு ஹாபிக்காக பண்ணாமல் உணர்வுபூர்வமாக பண்ணக்கூடிய கட்டுமானர்கள் இருக்கிறாங்க. அவங்க டெபாசிட் பண்ணிட்டா எப்படி வந்து அவங்க பேங்க்ல இருந்து அதை ரிலீஸ் பண்ணி கட்டுமானங்களுடைய பார்வையில் வைக்கக்கூடிய வாங்க. இப்போ இதுல ஒரு வாடிக்கையாளராக நீங்க ஒரு பில்டர்ஸ் போறாங்க, அவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க, அவர் அதை பண்றாரு, இன்வெஸ்ட் பண்றாரு, பாதியில நிக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாடிக்கையாளர் பாதிக்கப்படுகிறாங்கிற பட்சத்தில் இந்த 50 விழுக்காடு வைப்புத்தொகை அங்கே இருந்துச்சுன்னு சொன்னா வாடிக்கையாளர்கள் நஷ்டப்படுவதை அது தவிர்ப்பதற்கு உதவும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், வாடிக்கையாளருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் சார் ஃபைன் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், ரெண்டு விஷயம். ஃபைன் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம்ன்ற விஷயத்தை சொல்றாங்க. 100 வீடு கட்டக்கூடிய ஒரு கட்டுமான ஃப்ளோர் எல்லாமே அப்ரூவல்லாம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாரு, 10 வீடு தான் விற்கிது, மீதி 90 வீட்டுக்கு என்ன வழி, அதை எப்படி கட்டி முடிக்கிறதுங்க? இந்த 10 வீட்டோட பணத்தை மட்டும் வச்சு 100 வீட்டோட பணத்தை வந்து பண்ண முடியாது. ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஃபண்டிங் கொடுக்குமா? இல்ல அதுதான் கேக்குறேன். அப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு தப்பு நடந்துட்டு இல்ல, இது ஃபண்டிங் கொடுக்குமா? இன்ட்ரஸ்ட் லோயஸ்ட் இன்ட்ரஸ்ட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் கொடுப்பாங்க. 10 வீடு கட்டக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கின்ற பொழுது 100 வீட்டிற்கு கட்டுவதற்கான திட்டமிடுவதே பிரச்சனை தானே அப்படிங்கறாங்க. நிச்சயமா அப்படி கிடையாது சார். ஏன் இப்போ உங்களுக்கு வீடு தேவை, வீடு தேவை, ஒரு வீடு தேவை. இப்போ வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து குறைந்த ஒரு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பிரிவினருக்கு இதில் வந்து விலக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஹையர் கேட்டகரிக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பொருந்தும். மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வால்யூமாக பண்ணக்கூடிய பில்டர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும். சாதாரண சாமானிய கட்டுமானர்களுக்கு இந்த விதி முற்றிலுமாக பொருந்தாது. நம்ம நிறைவு பகுதியில் ஒவ்வொரு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திரு ராஜேஷ், நிறைவு கருத்தாக. சார் சொன்ன மாதிரி அந்த பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் பிரச்சனை வர செய்யும், அது நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த ஆக்ட் வரதுனால பில்டர்ஸுக்கும் நிறைய லாபம் ஏற்பட போகுது. அது எப்படி வரப்போகுதுன்னா, இந்த ஆக்ட் வந்த அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பணம் ரியல் எஸ்டேட்டில் எடுத்துன்னு வர ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, இந்த ஆக்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ண அப்புறம் டெவலப்பர்ஸ், பில்டர்ஸ் ஒரு சரியான ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கிறதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ்ல வந்த மாதிரி பாக்கி செக்டர்ல டிஃபென்ஸ்லயும் வந்த மாதிரி பணத்தை எந்த துறையில் மேலும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும், அதன் மூலமாக இந்த துறை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது உங்களுடைய நிறைவு. சுருக்கமாக 1 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆகிறது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கூட நான் என்னால் டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வீடோ 20 வீடோ ஒருத்தர் புக் பண்ணால் எந்த காலத்தில் கட்டி முடிப்பது, எந்த காலத்தில் அவர்களுக்கு வந்து அந்த பயனாளிகளுக்கு நுகர்வோருக்கு வீடு போய் சேருவது? அதனால் 50% முதலீடு செய்ய வேண்டும். ஏனென்றால் போலிகள்லாம் இந்த துறையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே
ஒரு பொறுப்பு இல்லாமல், அதாவது ஒரு போலி நிலங்களை விற்பது, போலி டாக்குமெண்ட்டுகளை உருவாக்குவது, அந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ரெகுலேட்டரி பாடிக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நில தரகர்களாக இருக்கட்டும், கட்டுமான வல்லுநர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த போலி டாக்குமெண்ட்டுகளை உருவாக்குவது இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்களால், நான் சொல்றது அரசினுடைய நிறுவனங்களால், அரசினுடைய சட்டங்களால் இந்த போலி நீங்கள் சொல்லக்கூடிய போலி ஆவணங்களை உருவாக்குவதை தடை செய்ய இயலவில்லை அப்படிங்கிறதே முதல்ல ஒரு கேவலம். அப்படி ஒரு அது முடியாத வகையில் சொன்னா புதிதாக ஒரு மசோதாவின் மூலமாக மட்டும் அதை உருவாக்கிவிட முடியுமாங்கிற கேள்வி வருது. அப்ப தவறு என்பது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு தவிர புதிதாக ஒன்றை கொண்டு வந்து விடுவதால் அதை தடுக்க முடியாது. எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? 100 கோடி மக்களுமே இன்னைக்கு அவங்க வந்து புரோக்கர்ஸா, அவங்க வந்து ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்ஸா இருக்கிறதுனால தான் யார் வேணாலும் போய் அவங்களை உருவாக்கலாம். அவர் சொல்றாரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வரும் அப்படிங்கிறாரு. எஃப்டிஐ மூலமாக பணம் ஏதோ ஒரு இடத்துல வரும். அது நேரடியாக ஒரு சாமானியனால் அவரோட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக அங்கே அதிகரிக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த முதலீடு அப்படிங்கிறது அவருக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தானே. அதன் மூலம் அவருக்கு பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு புது டெக்னாலஜி கிடையாது. புது டெக்னாலஜியில் அந்நிய நேரடி முதலீடு வந்தால் பரவாயில்ல. இது பாரம்பரியமான ஒரு டெக்னாலஜி. இதை வந்து புதிய அட்வான்ஸ்டு ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு நவீன கல்வித்துறை பயன்பட்டு இருக்கு. அந்த நவீன கல்வித்துறையில் இந்தியா மேம்பட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது இதில் ஃபாரின் நேரடி முதலீடு என்பது தேவையில்லை, அந்நிய நேரடி முதலீடு தேவையில்லை. அதை விட இப்போ முக்கியமான விஷயம், 300 லட்சம் வீடுகள் இந்திய நகர்ப்புறத்தில் கட்ட போகிறாங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட், இந்தியாவில் பெரிய மார்க்கெட் விஸ்தரிச்சிருக்கிற சூழலில் தான் இந்த அந்நிய நேரடி முதலீடு வருது. இந்த மார்க்கெட்டை கைப்பற்ற நோக்கத்தில் தான் பெருமுதலீடுகள் வருது. இதுக்கு தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பயன்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சந்தையை சிறு முதலாளிகளுக்கு, சிறு வணிகர்களுக்கு, இந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது பறித்து சேராமல் அதற்கான லாபம் அவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடாது அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்கிறது. நல்லது. 4 பேருமே தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நால்வருக்கும். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். ரியல் எஸ்டேட் மசோதாவினுடைய சாதக பாதங்கள் என்ன என்பதை குறித்து பேசினோம். இதன் சாதக பாதங்கள் இந்த மேடையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது நேரடியாக அவர்களை எந்த அளவிற்கு அவர்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கும் என்பதற்கு காலம் மட்டுமே பதில் சொல்லும். நல்லது. இந்த அளவில் நிறைவு செய்வோம். நாளை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் நேயர்களின் கேள்விகளுக்கு நேரலையின் மூலமாக பதிலளிக்க காத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை சிறப்பு கேள்வி நேரத்தில் சமூக வலைத்தளங்களின் மூலமாக உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். கேள்வி நேரம் முகநூல் பக்கத்தில். அதை தாண்டி தொலைபேசி வாயிலாகவும் உங்கள் கேள்வியை நாளை 9 மணிக்கு திரு கி வீரமணி அவர்களிடம் வைக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.